ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் சுவாமிநாதன் ஐஏஎஸ் தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கார். டெல்லியில் ராமச்சந்திரன் ஐஏஎஸ் கொடுத்த பச்சை கொண்டக்கடலையை பெரியவாட்ட சமர்ப்பிக்கிறார். அதாவது பெரியவாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பொருளை வைக்கிறார். அங்கே இருக்க கைங்கரியம் பண்ணக்கூடிய தொண்டர் முகத்தில் பிரகாசம்னு பார்த்தோம். இந்த தொண்டர் சொல்கிற, நேற்றுக்கு சாயங்காலம் மகாபிரிவா என்னை கூப்பிட்டார். பெரியவாளுக்கு நமஸ்காரம் மட்டும் என்ன பெரியவான்னு. எனக்கு பச்சை கொண்ட கடலை சாப்பிடணும் போல இருக்கு, சேகரிச்சுட்டு வா அப்படின்னு. என்னடா அது, பெரியவா அப்படி சொல்ல மாட்டாரே, இது எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாரே, பச்சை கொண்ட கடலை பெரியவா விரும்பி கேட்கிறாருன்னு நானும் ஆச்சரியத்தோட ஏதோ பெரியவா நான் வர பெரியவான்ட்டு வெளியில் வந்து 1-2 வயல்களில் நானே தேடி பார்த்தேன். அது இல்லை. ஒரு விவசாயி இந்த பக்கமாக போல ஒரு தோட்டம் இருக்கு, அங்கே இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன், எங்கள் சாமி பச்சை கொண்ட கடலை கேட்குறார். என் சாமி எதுவும் கேட்க மாட்டார். அவர் கேட்கிறார், எனக்கு உடனே வேணும், எங்கேயானு சேகரித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அந்த விவசாயியும் ஆச்சரியத்தோட, சாமியே கேட்குதா பாப்பா, நான் வயலில் தேடுவேங்க என்ன வாணி, என்னை கூட்டிட்டு போய் வயல் ஒவ்வொரு இடமா போகிறேன். எங்கேயும் பச்சை கொண்ட கடலை கிடைக்கல. ஒரு வயலில் வெள்ளை கொண்ட கடலை பயிரிட்டிருக்காங்க. அந்த வயலுக்கு சொந்தமானவற்றை சொல்லிட்டு அந்த வெள்ளை கொண்ட கடலை கொஞ்சம் பறித்து எங்கிட்ட கொடுத்தேன். நான் அதை கொண்டு போய் மகா பெரியவாளுக்கு சமர்ப்பித்தேன். அதாவது பெரியவா கேட்டது பச்சை கொண்ட கடலை. பச்சை கொண்ட கடலை எனக்கு கிடைக்கல, அதனால் வெள்ளை கொண்ட கடலையை கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு பார்மசிக்கு பொருள்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்மசிக்கு பொருள், ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு நம்ம டாக்டர் எழுதி கொடுத்துருப்பார். அதை காமிச்சோன்னே இங்கே இருக்கிற பார்மசியில் இருக்கிற, சார் இந்த மாத்திரை இல்லை, ஆனால் இதே காம்பினேஷனில் வேறு ஒரு கம்பெனியோட மாத்திரை இருக்குது அப்படின்பார். இல்லை இல்லையா, டாக்டர் எழுதி கொடுத்தது இருக்காது, வேற ஒன்று, ஆனால் அதே மாதிரி தான் அப்படின்பார். பச்சை கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை எல்லாம் ஒன்று தான், அது பச்சை இது வெள்ளை, அவ்வளோதான். சரி, பெரியவாளுக்கு வெள்ளை கொண்ட கடலையை கொடுக்கலாமே, பச்சை அவர் கேட்டார், அது கிடைக்கல, இதை கொடுப்புமே கொண்டு வந்து அந்த தொடர் நான் கொண்டு போய் கொடுத்தேன். பெரியவா அதை பார்த்துட்டு அப்படி தள்ளி வச்சார். இல்லைடா, எனக்கு பச்சை கொண்ட கடலை வரணும், இன்னைக்கு வரல, நாளைக்கு வரும் அப்படின்னு. எனக்கு புரியலை. என்னடா பச்சை கொண்ட கடலை வரும்னு சொல்கிற, ஆனால் இன்னைக்கு வரலன்னு சொல்கிற, நாளைக்கு வரும்னு சொல்கிறாரேன்னு நான் யோசித்தேன். எனக்கு அதற்கான காரணம் அப்போ புரியலை. ஆனால் நீங்கள் கொண்டு வந்து வச்சேள் பற்றில, ராமச்சந்திரன் ஐஏஎஸ் ரொம்ப ஸ்ரத்தையாக கொடுத்து சேர்க்க சொன்னார்னு சொல்லி பார்த்தல, அந்த ராமச்சந்திரன் ஐஏஎஸ் டெல்லியில் தனது குடியிருப்பில் தனது தோட்டத்தில் இந்த பச்சை கொண்ட கடலையை நேற்றைய தினம் மதிய பொழுதில் பறிக்கிற போதே இந்த மகானுக்கு தெரிஞ்சிருக்கு, ஞான திருஷ்டியில். தனக்கு இன்னைக்கு சாயங்காலம் பச்சை கொண்ட கடலை வரப்போகிறது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் ஆத்மார்த்தமான பக்தி. ஒரு பொருளை நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருளை ஒரு மகானுக்கோ தெய்வத்துக்கோ சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா
பக்தி ஸ்ரத்தையோடு சமர்ப்பிக்கணும். கொஞ்சம் அதிகமாகிடுத்து போல இருக்கு இந்த மாலை. நம்ம ஒரு 200 நினச்சோம், 300 வாங்கிட்டான், 100 அதிகமாகிடுத்தே அப்படின்னு அந்த மாலையை கொண்டு போய் கோவிலில் சேர்த்தல்னா பலன் கிடையாது. ஒரு கோவிலில் பிரசாதத்திற்காக ஒருத்தர் கொண்டு 1000 கட்டிருப்பார். என்னடா நம்ம ஒரு 500 கொடுக்கல நினச்சோம், 1000 கேட்கிறாருன்னு மனசில்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா அதனால் பலன் கிடையாது. அவர் சொல்கிற ராமச்சந்திரன் ஐஏஎஸ் ஆத்மார்த்தமான பக்தியோடு அந்த பச்சை கொண்ட கடலையை பறித்த போது இந்த மகானுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்கள் ஃப்ளைட்டு டிலே அப்படின்னு சொன்னேள், தாமதம்னு சொன்னேள். நேற்றுக்கு ராத்திரி தான் வந்திருக்கேள் சென்னைக்கு. அதனால தான் பெரியவா சாயங்காலம் இந்த பச்சை கொண்ட கடலை எங்கேயாரும் போய் கிடைக்குதா பாருன்னு சொல்லி அனுப்பிச்சார். கிடைக்கல. என்ன பண்ணினார், நாளைக்கு வரும்டா அப்படின்னு வெள்ளக்கொண்ட கடலையை தள்ளி வச்சுட்டார். எத்தகைய உயர்ந்த ஒரு பக்தி சிந்தனையோடு தனது குருவிற்கு சமர்ப்பிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தோடு ராமச்சந்திரன் ஐஏஎஸ் இதை மகா பெரியவாளுக்கு அனுப்பிச்சார் அப்படின்னா அது பெரியவாளுக்கு அப்படியே வந்து சேர்றது. இந்த மகான் அது வரப்போறதுன்னு காத்துட்டு இருக்க. இதை நினைச்சேன், நீங்க 2 பேரும் எத்தகைய புண்ணியம் பண்ணிருக்கீள், எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள், இந்த மகானுடைய கருணை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த தொண்டர் புலகாங்கிதம் அடைகிறார். இதுதான் ஆத்மார்த்தமான பக்தி. நம்ம எதை சமர்ப்பிச்சாலும் பரிபூரணமான பக்தியோடு சமர்ப்பிக்கணும். எந்த சாமி உங்கள்கிட்ட பெரிய மாலையை போடுன்னு சொல்கிறதில்ல. நிறைய நெய்யை விட்டு, நிறைய முந்திரியை விட்டு, நிறைய திராட்சையை போட்டு, நிறைய ஏலக்காய் போட்டு, எனக்கு சக்கரை பொங்கல் பண்ணு, ரவா கேசரி பண்ணு, யாரும் நம்மளை போட்டு சொல்கிறல. உங்களுக்கே முந்திரி போட்டால் பிடிக்கும், உங்கள் ஆத்துக்காரருக்கு திராட்சை போட்டால் பிடிக்கும், ஏலக்காய் போட்டால் உங்கள் பையனுக்கு பிடிக்கும். இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு சுவாமிகிட்ட அப்படி காமிச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம். பகவான் எந்த ஒரு காலத்திலும் இதெல்லாம் கேட்டதே கிடையாது. பகவான் கேட்கறதே கிடையாது. ஆத்மார்த்தமான பக்தியோடு நாம் எந்த ஒரு வஸ்துவை பகவானுக்கு சமர்ப்பித்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். கண்ணப்ப நாயனார் அசைவத்தை சமர்ப்பித்த போது கூட இந்த காலத்தினாதர் ஏற்றுக்கொண்டார். படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல அன்பு முக்கியமா பொருள் முக்கியமான அன்பு தான் முக்கியம். ஆக நம்மளோட பக்தியில் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், பரிபூர்ணமான அன்பு இருக்கணும். அது இருந்தால் மகானுடைய கருணை ராமச்சந்திரன் ஐஏஎஸ்க்கு கிடைச்ச மாதிரி, சுவாமிநாதன் ஐஏஎஸ்க்கு கிடைச்சது மாதிரி நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.